போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிடம் சார்ந்த பதிவுகள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவுகள்ல லக்னத்துல குரு இருந்தா அந்த மனிதருக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கறத ஒரு பொது பலனா பேசுவோமே. சரி, ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்துட்டது அப்படின்னா தனித்த குருவா இல்லாம இருக்க வேண்டியது அவசியம். குரு மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு தனித்து இல்லாம கூட கிரகங்கள் இருக்க வேண்டியது அவசியம். கூட கிரகங்கள் இருந்து லக்னத்துல குரு இருக்கிறது எப்படி பலன் இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோம். சரி, பிற்பகுதியில் வாழ்வினுடைய பிற்பகுதியில் பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதார சேர்க்கை ஏற்படக்கூடிய மனிதராக இருப்பார். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். தெய்வ அனுகூலம் நிறைந்திருப்பார். ஒரு நல்ல பக்தி இவங்கள்ட்ட இருக்கும். இவர்கள்ட்ட ஒரு குரு மேல இருக்கக்கூடிய பக்தி, இவர்களுடைய விசுவாசம் நல்ல நிறைந்தவர்களாக இருப்பாங்க. லக்னத்துல குரு அருமையான விஷயத்தை எல்லாம் உருவாக்கும். நிலப்பட்டா, சொத்தினுடைய சேர்க்கை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு லக்னத்துல குரு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இவர்களுக்கு இந்த தெய்வீகமான காரியங்களும் இறை வழிபாடும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகள்லையும் இவர்களுக்கு அனுகூலம் செய்துகிட்டே இருக்கும். இது சிறிது சிறிதா அவங்களாகவே உணர முடியும். இவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறை வழிபாட்டை தவிர்க்காம போனாங்கன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மந்திரங்களை உச்சரித்து இறை வழிபாடு செய்யறாங்கன்னா இவங்களை பாருங்க, குறிப்பிட்ட பர்சன் ரொம்ப அதிகமான பொருளாதார வளர்ச்சியை சந்திப்பாங்க. நல்ல கல்வி அறிவு இருக்கும். எதையும் நேர்மறையான சிந்தனையோடு நேர்மறையா ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பாங்க. குறுக்கு புத்தியால செஞ்சு வேற ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது யூகங்கள் அமைக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல நேர்மையான ஆளாக இருப்பாங்க. இதுவே பாதி நபர்களுக்கு மேல பொருளாதாரத்துல கீழே போறதுக்கு காரணமே இந்த நேர்மையான சிந்தனை தான். கரெக்டா சம்பாதிக்கணும், நல்ல விஷயமா இருந்தா பொருள் ஈட்டணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சிந்தனையே இந்த லக்னத்துல குரு இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சியை பிற்பகுதியில கொடுக்குதுன்னா முற்பகுதியில கொஞ்சம் பொருளாதாரமா ஸ்லோவா இருப்பாங்க. இருக்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல சிந்தனையும் ஒரு காரணம். பல உயர்ந்த விஷயங்களை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எடுத்துட்டு இவங்க முன்ன கொண்டுட்டு போறாங்க அப்படின்னா இவர்களுடைய ஜாதக அமைப்பு லக்னத்துல கூட சுப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்ததுன்னா இவங்க செய்யக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி அடையும். இந்த ஹோமம், பூஜை, பரிகாரங்கள் பண்றது, இந்த இடத்துல எல்லாம் பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல லக்னத்துக்கு தொடர்பா இருக்கும், குருவுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். சரி, இன்னும் பல தகவல்களோடு இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசுவோம். இறை வழிபாட்டோடு செல்ல வேண்டியவர்கள் லக்னத்துல குரு இருக்கிறாங்க. போதி வணக்கம்.